Hello மக்களே, இன்னைக்கு the battle of YouTubers நம்ம பார்க்க போற பேட்டில் தான் village cooking channel versus village food factory. இந்த ஒரு அட்டகாசமான பேட்டிலுக்கு once again உங்களை வரவேற்கிறதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன். கலைகளோட மனிதனுக்கு ஒரு தனி பந்தம் இருக்கு. அதுலயும் அழகுல அசத்தி உணர்வுல உற்சாகப்படுத்தி புத்துணர்ச்சியோட நம்மளோட வாழ்க்கை முழுக்க நம்மள வழிநடத்தக்கூடிய சமையல் கலைக்கும் தமிழனுக்கும் இடையிலான உறவு இன்னைக்கு நேத்து மலர்ந்ததா. அப்பேற்பட்ட இந்த ஒரு சமையல் கலையில காலங்காலமா பல போட்டிகளை நம்மளோட வரலாறு கண்டிருக்கு. ஆனா இப்போ களம் யூடியூபா மாறிடுச்சு. என்னதான் களம் மாறி போயிருந்தாலுமே கூட இன்னும் இந்த ஒரு கலையில போட்டியும் குறையல, போட்டியாளர்களும் குறையல. அண்ட் நம்மளுடைய தமிழ்நாட்டை பொறுத்தவரையில இந்த ஒரு குக்கிங் ஃபீல்டுல டாப் 2ல இருக்க 2 யூடியூப் சேனல்ஸ் தான் வில்லேஜ் குக்கிங் சேனலும் வில்லேஜ் ஃபுட் ஃபேக்டரியும். இவங்களோட இன்கம், சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் லைஃப் ஸ்டைல பத்தி நீங்க பல வீடியோஸ்ல பாத்திருப்பீங்க. இதை இன்னைக்கு நம்ம கம்பேர் பண்ண போறது கிடையாது. நம்ம பேட்டில் பிட்வீன் பெஸ்ட். எப்போதுமே நம்ம பண்ணக்கூடிய கண்டென்ட் அப்படிங்கிறது கண்டிப்பா இன்ட்ரெஸ்டிங்காவும் யூனிக்காவும் இருக்கும். அதே போலதான் இன்னைக்கும் இந்த 2 பேத்துல யார் பெஸ்ட் அப்படிங்கறத கம்பேர் பண்ணக்கூடிய சில அட்டகாசமான பாயிண்ட்ஸ் அமேசிங்கான வகையில உங்ககிட்ட எடுத்துட்டு வந்திருக்கோம். இந்த ஒரு வீடியோவை என் வரைக்கும் பார்த்துட்டு இந்த பேட்டில்ல யார் வின் பண்ணுவா அப்படிங்கிற உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. அண்ட் உங்களுடைய கமெண்ட்ஸ் தான் ரொம்ப நாளா தீர்க்க முடியாத இந்த ஒரு டிபைட்டபிள் கேள்விக்கு ஆன்சரா அமைய போகுது. சோ வழக்கம் போல ரிலாக்ஸ்டா உட்கார்ந்து வீடியோவை என் வரைக்கும் பாருங்க. இந்த ஒரு கியூரியஸான பேட்டில்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற லிட்டில் பேட்டில் தான் கண்டென்ட். அதாவது இவங்க 2 பேர் கொடுக்கக்கூடிய கண்டென்ட்ல யாருடைய கண்டென்ட் பெஸ்டா இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த ஒரு லிட்டில் பேட்டில்ல நம்ம கம்பேர் பண்ண போறோம். வில்லேஜ் குக்கிங் சேனலா இருக்கட்டும், வில்லேஜ் ஃபுட் ஃபேக்டரியா இருக்கட்டும், இவங்க 2 பேருடைய பேர்ல இருக்கக்கூடிய வில்லேஜ் அப்படிங்கிற வார்த்தைக்கு அமைய இவங்க 2 பேருமே தரமான நாட்டுப்புற சமையல் செய்யறதுல தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லியே ஆகணும். ஃபுட் அப்படின்னு வந்துட்டாலே சூப்பரா இருக்குது. வெளிநாடு ஃபுட் அப்படிங்கிற காலகட்டத்தில் கூட இனம், மதம், மொழி இது எல்லாத்தையுமே தாண்டி இருக்கக்கூடிய சாப்பாட்டு பிரியர்கள் கிட்ட நம்மளோட பாரம்பரிய சாப்பாடை எடுத்துட்டு போயிட்டு சேர்த்தது மட்டும் இல்லாம சமையல் அப்படிங்கிற இந்த ஒரு கலையிலையும் தமிழனுக்கு தனி பெருமை இருக்கு அப்படிங்கறத உலக மக்களுக்கு ஆணித்தரமா சொன்னவங்க தான் இவங்க 2 பேருமே. அதனால பர்சனலா எனக்கு இவங்க 2 பேத்தையுமே ரொம்பவுமே பிடிக்கும். ஆனா யூடியூப் அப்படிங்கிறது ரொம்பவுமே காம்படேட்டிவான ஒரு சோசியல் மீடியா. இதுல வெறும் நாட்டுப்புற சமையலை மட்டுமே வச்சு சர்வை பண்றது அப்படிங்கிறது இம்பாசிபிள் ஒரு விஷயம். இந்த ஒரு விஷயத்தை நல்லாவே புரிஞ்சுக்கிட்டவங்க வில்லேஜ் குக்கிங் சேனல். இதனால அவங்களுடைய கண்டென்ட்டை ஸ்லைடா மாத்த ஆரம்பிச்சாங்க. இந்த உலகத்துல இருக்கக்கூடிய பல்வேறு ஃபேமஸான ஃபுட்டை அவங்களுடைய பாணியில செய்ய ஆரம்பிச்சாங்க. அண்ட் இது அந்த சேனலை பார்க்கக்கூடிய வியூவர்ஸுக்கு ரொம்பவுமே பிடிச்சு போயிருச்சு. அதனால அதுக்கப்புறம் அவங்களுடைய ரீச்சை யாராலையுமே தடுக்க முடியல. மறுபக்கம் வில்லேஜ் ஃபுட் ஃபேக்டரி பக்கம் வந்தோம் அப்படின்னா இவங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய மத்த மாநிலங்களோட வில்லேஜ் ஃபுட்ஸை ட்ரை பண்ண ஆரம்பிச்சாங்க. இதுவும் சில பேத்துக்கு நல்லாவே பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. அவங்களுடைய ரீச் அப்படிங்கிறதும் அதிகரிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ நீங்க இந்த 2 பேத்துல யாருடைய கண்டென்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கறத மறந்துடாம கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து நம்ம கம்பேர் பண்ண போற லிட்டில் பேட்டில் தான் பிரசன்டேஷன். மோஸ்ட் ஆஃப் தி டைம் குக்கிங் சேனல்ல பார்க்கக்கூடிய வியூவர்ஸ் வெறும் டைம் பாஸ் பண்றதுக்காக அதை பார்க்க மாட்டாங்க. அதுல இருந்து ஏதாவது ஒரு ரெசிபியை கத்துக்கிட்டு அதை நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த ஒரு வீடியோஸையே பார்ப்பாங்க. அந்த வகையில இந்த 2 சேனலுமே எந்த விதமான ஒளிவு மறைவும் இல்லாம ஸ்டார்ட்ல இருந்து என் வரைக்கும் அந்த டிஷ்ஷை எப்படி பண்றது அப்படிங்கறத அழகா எடுத்து காட்டியிருப்பாங்க. அப்படி இவங்க 2 பேருமே பிரசன்டேஷன்ல ஒன் ஆஃப் த பெஸ்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆனா அந்த ஒரு பிரசன்டேஷனையே மக்களுக்கு பிடிச்ச வகையில ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்காவும் என்டர்டைனிங்காவும் எடுத்துட்டு போறது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது கண்டிப்பா வில்லேஜ் குக்கிங் சேனல் தான். அத நீங்களும் ஒத்துக்கொள்வீங்க. சில நேரங்கள்ல நான் பிரசன்டேஷன் பண்ணும் போது சொல்லுவாங்க ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா முடிடா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஒரு நேரத்துல எனக்கு அதுக்கான அர்த்தம் தெரியல. எப்போ வில்லேஜ் குக்கிங் சேனலை நான் பார்க்க ஆரம்பிச்சனோ அப்பதான் எனக்கு அதுக்கான அர்த்தம் புரிய ஆரம்பிச்சிச்சு. இதுக்கு காரணம் இவங்க மத்த குக்கிங் சேனல் மாதிரி அதிகமாவும் பேச மாட்டாங்க, குறைவாவும் பேச மாட்டாங்க. ஒரு சில வார்த்தைகளை தான் இந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. இதுவே நம்மள செம்மையா அட்ராக்ட் பண்ணிரும். சோ எத்தனை பேருக்கு வில்லேஜ் குக்கிங் சேனலோட ஸ்லாங் பிடிக்கும் அப்படிங்கறத மறந்துடாம கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் மத்த பக்கம் நம்ம ஆறுமுகம் தாத்தா பக்கம் வந்தோம்னா அவரை குறை சொல்ல முடியாதுங்க. ஏன்னா அவர்னால என்ன பண்ண முடியுமோ அதை தரமாவே பண்ணுவாரு. இந்த ஒரு ஏஜ்ல நம்மள பல பேருக்கு எழுந்து நிக்கிறதே கஷ்டமா இருக்கும். ஆனா தாத்தா இந்த ஒரு வயசுலயும் இவ்வளவு வேலையை பண்ணிக்கிட்டு இருக்காரு. சோ இதுக்காகவே நம்ம அவருக்கான கிரெடிட்டை கண்டிப்பா கொடுத்துதான் ஆகணும். இந்த மாதிரியான விஷயங்களை மைண்ட்ல வச்சுட்டு இந்த லிட்டில் பேட்டில் நம்பர் 2 யார் வின் பண்ணுவா அப்படிங்கறத மறந்துடாம கமெண்ட் பண்ணுங்க. இந்த கம்பேர்லாம் ஒரு பக்கம் வச்சுட்டு இவங்களா அதிகமான பேத்துக்கு பிடிக்கிறதுக்கான
இன்னொரு முக்கியமான காரணம் இருக்குங்க. அதுதான் இவங்களுடைய ஹெல்பிங் நேச்சர். பொதுவா பெரியவங்க தானத்தில் சிறந்தது அன்னதானம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போலதான் இவங்களும் எந்த ஒரு சாப்பாடா இருந்தாலுமே அதை பெருசா தான் சமைப்பாங்க. அப்படி சமைச்ச அந்த ஒரு சாப்பாடை அவங்கள சுத்தி இருக்கக்கூடிய அனாதை இல்லங்கள், குழந்தைகள் காப்பகங்கள்ல வாழக்கூடிய மக்களோட தான் ஷேர் பண்ணி சாப்பிடுறாங்க. உண்மையிலே இது ஒரு சூப்பரான விஷயம் அப்படின்னு சொல்லியே ஆகணும். இந்த ஒரு வீடியோ ரொம்பவுமே லாங்கா போனதுனால இந்த வீடியோவை இந்த இடத்துல எண்ட் பண்ணிக்கிறேன். அதோட சேர்த்து இந்த 2 பேத்துல உங்களுக்கு யார் ஃபேவரட் அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்தா BBF அப்படின்னு சொல்லப்படுற நம்மளுடைய பேட்டில் பிட்வீன் பெஸ்ட் ஃபேமிலிக்கு உங்களுடைய லவ் அண்ட் சப்போர்ட்டை கொடுங்க. கண்டிப்பா இந்த மாதிரி நம்மளும் ஒரு நாள் பண்ணலாம். அண்ட் ஃபைனலா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மக்களே.